நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இத செஞ்சா நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி வந்துரும். இப்போ என்ன நினைக்கிறோம், சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போனா மகிழ்ச்சி வந்துரும். ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் ஸ்கூல் முடிச்சு 10th ரொம்ப மார்க் வாங்கி +1 போனா மகிழ்ச்சியா இருக்கும். அதுக்கப்புறம் +2 முடிச்சு நல்ல மார்க் வாங்கி காலேஜ் போனா ரொம்ப ஜாலியா இருக்கும் லைஃபு. காலேஜ் முடிஞ்சோடனே வேலை கிடைச்சி நம்ம கையில் காசு வந்தால் ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுறோம், ஒரு வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணால் ரொம்ப ஜாலியாக இருக்கும். குழந்தை பெற்றுட்டா குழந்தைங்களோட நம்ம ஜாலியாக இருக்கலாம். இப்படியா நினச்சிட்டே வர்றோம். அப்புறம் வீடு கட்டினா நல்லாயிருக்கும். ஆனால் உண்மையால் என்ன நடக்குதுன்னா, இப்படியே இழுத்துக்கிட்டே போகுதே தவிர வாழ்க்கையில் எண்டு வரைக்கும் ஹாப்பியாகவே இல்லை. அதனால் நீங்கள் இதை மாற்றி யோசிங்க. அந்த மாதிரியே கிடையவே கிடையாதுங்க. எது நடந்தாலும் மகிழ்ச்சி வராது. அது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்போ எதுவாக இருக்கட்டும், அதுக்குன்னு செப்பரேட்டாக எய்ம் பண்ணால் தான் கிடைக்கும். நல்லா படிச்சுட்டா நம்மக்கிட்ட 4 பேர் ஃப்ரெண்டாக வாங்க அப்படியெல்லாம் கிடையாது. அது உண்மையே கிடையாது. அதனால என்னங்கிறன்னா, ஒரு பக்கம் அந்த ட்ராக் போகட்டும். அந்த ட்ராக்கும் மகிழ்ச்சிக்கும் பெருசாக டைரக்ட் சம்மந்தம் கிடையாது. அந்த ட்ராக் நம்ம வாழ்க்கையை நடத்துறதுக்கும் நம்ம செலவுக்கும், இந்த சமுதாயத்தில் சமாளித்து வாழ்கிறதுக்கு, செலவுக்கு காசு சம்பாதிக்க, அண்டு நம்மளுக்குன்னு ஒரு குடும்பம் வர, கல்யாணம் பண்ண, இதுக்கு தான், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தான் யூஸ் ஆகுது, ஒரு நிர்வாகத்துக்கு தான். மகிழ்ச்சி என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. பிறந்ததுலேருந்தே சின்ன வயசுலேருந்தே அது ஒரு ட்ராக்கு. மகிழ்ச்சிக்குன்னு ஒரு ட்ராக், ஒரு எய்ம். மகிழ்ச்சி எப்படி தெரியுமா, ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். அன்னைக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். லைக் ஒரு ஃப்ரெண்டு வருவாங்க, பாயோ கேர்ளோ. நீங்கள் பாயாக இருந்தால் ஒரு கேர்ள்னு வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள். கேர்ளாக இருந்தால் பாய். அவங்களோட நீங்கள் வெளியில் அவுட்டிங் போகிறீங்க. அவுட்டிங் போயிட்டு ஒரு இடத்துல ஐஸ்கிரீம் சாப்பிட்டு, இல்லை வெளியில் போயிட்டு ஊர் சுற்றிட்டு, பார்க்கு ஏதாச்சும் போயிட்டு, இல்லை மூவி போயிட்டு வர்றீங்கன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. அந்த தருணம் தான் உங்களுக்கு மகிழ்ச்சி. அதுக்கு ஒரு செலவு பண்ணி அது போய் சுற்றிட்டு நீங்கள் வீட்டுக்கு சேர்றீங்க பாருங்கள். அந்த மாதிரி என்வரான்மெண்ட்டை நீங்கள் விட்டுறக்கூடாது. ஒரு மூவி போகணும், ஒரு இடத்துல நம்ம கிளம்பி ஒரு டூர் போகணும், அதுக்கு கொஞ்சம் செலவாகுது. இதெல்லாம் விட்டு, டோட்டலாக இதெல்லாம் விட்டு, படிப்பு அப்புறம் இதெல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம இப்போது காசெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு கார் வாங்கிட்டா செம ஹாப்பி. இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு நம்ம கல்யாணத்துக்காக செலவுக்கு வச்சுட்டா ஹாப்பி. அப்புறம் இந்த ஒரு வெளியில் அவுட்டிங் போனால் 1000 2000 3000 தானே ஆகும். அதையெல்லாம் சேர்த்து வச்சு 30 லட்சம் 40 லட்சத்தில் வீடு கட்டினா மகிழ்ச்சி அப்படியெல்லாம் நினைப்பீங்க. ஒரு 1000 சிச்சுவேஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கேன்சல் பண்ணிக்கிட்டு உழைப்பாக உழைச்சி ஒரு வீடு கட்டுவீங்க. ஒரு துளி மகிழ்ச்சி வராது. அந்த வீடு நீங்களாக நினைப்பீங்க. அந்த வீடு கட்டினதுக்கப்புறம் அப்படியே பல ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பார்க்க வர்றதாகவும், அந்த வீட்டில் ஒரு மகிழ்ச்சி அப்படியே ரொம்ப தாண்டவம் ஆடுறதாகவும் ஒன்றுமே நடக்காது. எதுவுமே எய்ம் பண்ணுறது தான் கிடைக்கும். வீடு கட்டணும்னு எய்ம் பண்ணால் வீடு தான் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கவே கிடைக்காது. மகிழ்ச்சிக்குன்னு எய்ம் பண்ணுங்க, டெய்லி பிளானை போடுங்க. மகிழ்ச்சி எங்கே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடம். ஆனால் பொதுவாக அன்பில் மகிழ்ச்சி இருக்குங்க. அன்பில் தான் ரொம்ப ஹையஸ்ட் மகிழ்ச்சி இருக்குது. அதுக்கப்புறம் மேபி ஃபுட்டாக இருக்கலாம், மேபி ட்ராவலாக இருக்கலாம், மேபி சக்ஸஸ் ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கலாம். இதெல்லாம் இருக்கலாம் தான். இல்லை நம்ம செல்ஃப் கேரை பார்த்துக்கிட்டா, ஒரு ஃபிட்னஸ் பண்ணிக்கிட்டா, இல்லை டான்ஸ் கற்றுக்கிட்டா, பாட்டு கற்றுக்கிட்டா, ஏதோ ஒன்றில் மகிழ்ச்சி இருக்கலாம். ஆனாலும் ஹையஸ்ட் அன்பில் தான் இருக்குது. அதுலேயும் ஹையஸ்ட் பியூரஸ்ட் லவ் நம்ம ஹார்மோன்ஸ். ஒரு நம்ம ஆம்பளையாக இருந்தால் நம்மளுக்கு ஒரு ஈர்ப்பு வருது இல்லைங்க கேர்ள்ஸ் மேலே, அந்த இதுலேயும், இல்லை கேர்ளாக இருந்தால் ஒரு ஆண்கள் மேலே ஈர்ப்பு வருது இல்லைங்க, இதில் ஹையஸ்ட்டாக இருக்குது. இதை தவிர மற்றது எல்லாமே செகண்டரியாக தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், அது மகிழ்ச்சி தான். ஆனால் இந்த அளவுக்கு இல்லை, இது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதையும் செய்யணும், இதையும் செய்யணும், இதெல்லாமே பேலன்ஸ் பண்ணி வரணும். ஒரே ட்ராக்கில் போகக்கூடாது. அதே மாதிரி இப்படி இதில் எல்லாம் ப்ராப்ளம் வருது. இந்த மகிழ்ச்சியிலையோ, ஃப்ரெண்ட்ஷிப்லேயோ, அன்புலையோன்னா எதில் ப்ராப்ளம் வரல? வீடு கட்டினா ப்ராப்ளம் வராதா? நீங்கள் பைக் எடுத்து ஓட்டிட்டு ஒரு வேலைக்கு போனால் வராதா? ஆக்சிடென்ட் ஆகாதா? நம்மளுக்கு எதில் ப்ராப்ளம் இல்லை? இதில் மட்டும்தான் ப்ராப்ளமா? இதில் மட்டும் ப்ராப்ளம்னு இதை விடுறது எலிக்கு பயந்து ஊட்ட கொளுத்துன மாதிரி, அந்த மாதிரி பண்ணவே கூடாது. எல்லாமே பேலன்ஸ் பண்ணி வரணும். தயவு செஞ்சு பீயிங் அண்ட் பிகமிங், பீயிங்கை தொலைச்சிட்டு பிகமிங் ஆகாதீங்க. என்றைக்குமே அது சரி வராது. பீயிங்னா நம்மளோட இருப்பு, மகிழ்ச்சி எல்லாம். இதை ஃபாலோ பண்ணுங்க, அன்பாக இருங்க, ரொம்ப நல்லா மகிழ்ச்சிக்கு எய்ம் பண்ணுங்க. எய்ம் பண்ணிக்கிட்டே இருங்க, டெய்லி பிளான் போட்டு
போட்டுகிட்டே இருங்க. அப்போ நோய் வராது, நல்லா இருப்பீங்க, சமுதாயம் நல்லா இருக்கும். நீங்கள் கல்யாணம் பண்ணி ஒய்ஃப் எல்லாம் நல்லா பார்த்துக்குவீங்க, குழந்தைய நல்லா பார்த்துக்குவீங்க, அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்குவீங்க. உலகத்து மேலே ஒரு அன்பு எல்லாமே இயற்கையாகவே நம்மளுக்கு உருவாயிடும். சொல்லி கொடுத்து உருவாகிறதெல்லாம் அன்பு கிடையாது. அன்பாக வாழ்ந்தவங்க, மகிழ்ச்சியாக இருந்தவங்க, என்ஜாய் பண்ணவங்க தான் வந்து அந்த கர்மாலாம் விட்டுட்டு, பேட் கர்மாலாம் விட்டு குட் கர்மாக்குள்ளே நுழைஞ்சு குட் திங்ஸை செய்ய முடியும். மற்றவங்கெல்லாம் ஆக்டு தான் பண்ண முடியும். உண்மை வந்து வரவே வராது. மற்றவங்களுக்கெல்லாம் நிறைவேறாத ஆசைகள் இருக்கிற வரைக்கும் அவங்க போட்டி, பொறாமை, சண்டை, சச்சரவு இதுலேயே தான் இருந்துட்டு இருப்பாங்க. நிறைவேறாத ஆசையே வந்து அவங்களா வச்சுக்கிட்ட ரூல்ஸ் தான். எல்லாரும் மாறுனா அது கரெக்டாக சூப்பராக போகும். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் என்ன கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.